சின்ன காரியம் சின்ன காரியம் தான். ஆனா சின்ன காரியத்திலேயும் உண்மையா இருக்கிறது பெரிய காரியம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும். நம்ம நிறைய வேளையில வந்து இந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே நம்முடைய த்ரெஷோல்டை ரொம்ப ஹையா தூக்குறோம். பெரிய காரியங்கள், அதாவது நம்ம எட்டாத அடுக்காத காரியங்கள் எல்லாம் எட்டுறதுக்கு நம்ம ரொம்ப முயற்சி பண்றோமே தவிர அடிப்படையான மாற்றங்களை நமக்குள்ள உண்டாக்குறதுக்கு நம்ம விரும்புறதே இல்ல. அதாவது எப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்ல காப்பி அடிச்சாதான் காப்பி அடிக்கிறது, டெஸ்ட்ல காப்பி அடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய தப்பு தான் பண்ணக்கூடாது, சின்ன தப்புலாம் என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு நம்ம நிறைய வேளை இதுக்கெல்லாம் நம்ம வழி விட்டுறோம் இல்லையா? ஆனா அநேக வேளையில் இந்த சிறிய தவறுகள் தான் நம்ம வாழ்க்கையில ஏறி 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 கூடி 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 பெரிய தவறுகளுக்கு நம்ம என்ன செய்கிறது, வழி நடத்துகிறது. வழி நடத்துகிறது. உண்மையில கூட அதே தான். சின்ன காரியத்தில் உண்மையா இருக்க பழகிட்டா பெரிய காரியத்தில் உண்மையா இருக்கிறது கஷ்டமே இல்ல. சின்ன காரியத்திலேயே நம்ம உண்மை இல்லாம போயிட்டோம்னா அதிகமான காரியங்களுக்கு உண்மையா இருப்பது கடினமானது. சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க இல்லையா? அப்போ சின்னதான் டெஸ்டிங் வந்து சின்னதான் பண்றோம். அந்த சின்னதுல உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சின்ன சின்ன காரியங்கள்ல பொய் சொல்லாம இருக்கணும். வீட்டுல நடக்கிற சின்ன விஷயங்கள்ல கூட எதுக்கு நம்ம அப்படி பொய் சொல்லணும், உண்மையை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தா பெரிய காரியத்துல உண்மை சொல்றது கஷ்டமாவே இருக்காது. நிறைய வீடுகள்ல இந்த உறவுகள்ல வந்து உரசல்கள், நிறைய வழியில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம உண்மை இல்லாம நம்ம அதுல வந்து கொஞ்சம் புரட்டி புரட்டி வேலையை செய்யும் போதுதான் பெரிய காரியத்துக்கும் யாரும் நம்பவே மாட்டாங்க நம்மள இல்லையா? சின்ன காரியங்கள்லயே நம்ம மேல நம்பிக்கை வரலன்னா பெரிய காரியங்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. என்னங்க இது ஒரு 10 பைசா விஷயம், இதுல எதுக்குங்க இத்தனை போய் சொல்றாரு, இதுலயே இவ்வளவு போய் சொல்றாரு, இதுலயே இவங்க இவ்வளவு போய் சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்படிங்க பெரிய காரியத்தை நம்புறது அப்படின்னு எல்லாருமே உஷாராயிருவாங்க இல்லையா? உறவுகள்ல வந்து சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். நாம அப்படி நம்ம இருப்பது தேவனுக்கும் பிரியமா இருக்கிறது, மனுஷருக்கும் பிரியமா இருக்கும். அது நம்ம உறவுகளை கட்டுவதற்கும் அது மிக மிக நல்ல காரியம்.